ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். ட்வின் ஃப்ளேம் கண்டினியூஷன் வந்து நிறையா வந்துட்டே இருக்குங்க. அது வந்து ஒரு கான்செப்டில் வந்து உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இப்போ வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறையா பேர், இது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடில் நிறைய பேர் இந்த ட்வின் ஃப்ளேம்னால சஃபர் ஆகிறாங்க. சொல்லப்போனால் இது ட்வின் ஃப்ளேமா ரிலேஷன்ஷிப்பா என்ன அப்படிங்கிறதே வந்து புரியாமல் நிறையா பேர் கவலைப்பட்டு லைஃப்பை தொலைச்சி அவங்க ஜேர்னியை அதே இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ ஏதாவது அவங்க கெரியர் க்ரோத் இருக்கணும், அவங்க இன்னும் ஃபர்தராக நிறையா விஷயம் அவங்க செய்ய வேண்டியது இருக்குன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இதை பற்றின ஒரே சிந்தனை தான். எதுக்கு என் லைஃப்பில் வந்தாங்க, ஏன் விட்டு போனாங்க அப்படின்னு மறக்க முடியாமல் பார்த்த தருணங்கள், பேசின தருணங்கள், சொன்ன வார்த்தைகள், அன்றைக்கி அப்படி சொன்னாங்க, இன்றைக்கி வந்து இப்படி இல்லாமல் போயிட்டாங்களே, ஏன் வந்தது அப்படிங்கிற ஒரு ரீசன்லாம் இருக்கும். ட்வின் ஃப்ளேம் வந்து ஜென்ரலாக வர்றது உங்களை நீங்களே வந்து இன்னும் புரிஞ்சிக்காமல் லைஃப் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இந்த 3D வேர்ல்டில் நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிக்காமல் இருக்கீங்க. வந்த பர்பஸ் வந்து உங்களுக்கு கடவுள் என்ன பர்பஸோடு கொடுத்துருக்காங்க, எந்த சோல் கான்ட்ராக்டோடு வந்திருக்கீங்கிறதெல்லாம் மறந்த நிலையில் இந்த 3D வேர்ல்டில் தான் எல்லாம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த 3D வேர்ல்டில் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து உண்மை கிடையாதுங்க. சந்திக்கிற மனிதர்களாக இருக்கட்டும், நம்ம சேர்த்து வைக்கிற பணம், காசு, சொத்து, நகை, இது எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. இது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னாலும் எல்லாருமே நம்ம வந்து அதை தேடி தான் போகிறோம், அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் போகிறோம். நேற்று நல்லா பேசினவங்க வந்து இன்றைக்கி வந்து வேறு மாதிரி இருக்காங்க. நேற்று நல்லவங்களாக இருந்தவங்க இன்றைக்கி அவங்களே பச்சை துரோகியாக மாறி நம்ம முன்னாடி நிறைய பேர் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு நபரை சந்திச்சிருக்கலாம். அப்போ வந்து நம்மளோட இப்போ கரண்ட்டில் நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கோம் அப்படிங்கிறத அதிலே நம்ம வந்து அடப்பட்ட ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கும்போது நம்மளை சுற்றி என்ன விஷயம் நடக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறதே இல்லைங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க. உங்களோட தொழிலில் நீங்கள் இப்போ கரண்ட்டில் பார்த்துருக்க வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இல்லைன்னா அதை தேடுற முயற்சியில் பண்ணுங்கள். உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்க காட் கிஃப்ட் டேலண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு அதை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கும் உங்களுடைய அந்த திங்கிங்கை, தாட்டை வந்து பழசில் நடந்த விஷயங்களை கொஞ்சம் டைவர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் போங்க. உங்களுக்கு சந்தோஷமாக கொடுக்குறது, கோயில் போனால் சந்தோஷம்னா போங்க, அப்படி இல்லை பீச் போனால், இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷம் இருக்குது. நிறைய பேர்கிட்ட பேசினா சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள், உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயங்கள் தேடி போங்க. மெயினாக உங்கள் க்ரியேட்டிவிட்டியாக உங்கள் பிஸ்னஸுக்கு என்ன தேவையோ அதில் க்ரியேட்டிவ் திங்கிங்காக பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும், என்னோடய சோல் பர்பஸ் என்ன, என் லைஃப்பில் நடந்த இத்தனை விஷயங்கள் ஏன் நடந்ததுன்னு தெரியல, ஆனால் ஒரு கர்மா பர்பஸ் தாங்க. நீங்கள் போன ஜென்மத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க. அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து நிறைய அன்பை கொடுத்துட்டு பாதியில் விட்டுட்டு போய் உங்களுக்கு பெயினை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அது வந்து கர்மா வந்து கிளென்ஸ் ஆகிறதுக்காக இந்த ஜென்மம் வந்து அவங்க பண்ணியிருக்கலாம். இது சில பேருக்கு உண்டுங்க. சில பேருக்கு வந்து ஓல்டு சோலாக இருந்தாங்கன்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக உங்களுடைய நீங்கள் இன்னர் செல்ஃபை உங்களை மறந்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்காக எல்லா விஷயமே செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களை மறந்துட்டு அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் சந்தோஷத்தை, உங்கள் வாழ்க்கையவே நிறையா பேர் வந்து எனக்கு தேவையில்லைப்பா, அவங்களுக்கு நான் செய்கிறேன், அவங்க தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க. இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக இந்த ஜேர்னி வந்து சில பேர் லைஃப்பில் இருக்குங்க. சில பேர் வந்து கார்மிக் பார்ட்னர்ஸாக வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கை டியூன் பண்ணிட்டு போவாங்க. சில பேர் ட்வின் ஃப்ளேமாக வந்து உங்களுடைய இன்னர் அவேக்கனிங், அதாவது மைண்டு, பாடி அண்ட் சோல், இது மூணையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணணும், அலைன் ஆகணும், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய தருணம் வந்தால் மட்டும்தான் எல்லாருக்கும் வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியோ, எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கோ, எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு லெசன் வந்து கிடைக்கிறது இல்லைங்க. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த ஜென்மத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு விஷயம் தெரியுங்க. இதே நீங்கள் வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் எனக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா ட்வின் ஃப்ளேம்னா என்னென்னு தெரியாது. ஏன்னா அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே வந்து ஏன் இப்படி ஒரு உறவு வந்தது நம்ம தேடும்போது நம்ம பார்க்குற விஷயங்கள், படிக்கிற விஷயங்கள், வீடியோ பார்க்குறது, யூடியூப்பில் பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய இடங்களில் நம்ம பார்க்க ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு பேரே புதுசாக உங்களுக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்தந்த எந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்களோ, இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறது கூட ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்காக, உங்கள் லைஃப்பில் ஏதோ பட்டிருக்கீங்க, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்க. எல்லாராலும் பொறுமையாலாம் இந்த வீடியோஸ், நான் பேசுகிற ஸ்பீச்சை வந்து கேட்க முடியாது. ஏன்னா இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த மனநிலை வந்து என்ன அப்படிங்கிறது என்னால் அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் இப்போ கொடுக்குற ரீடிங் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னால் கொடுத்துருக்க முடியாது. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் பட்ட கஷ்டங்க, எல்லா பெயினையுமே நான் அனுபவிச்சிருக்கேன், எல்லா வலியுமே. அதனால் நீங்கள் படுற கஷ்டம், வேதனை, இது
இது எல்லாத்தையும் என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுங்க. அதனால தான் என்னால் வந்து ஈஸியாக வந்து ஒரு டாப்பிக்கை எழுதி வைக்காமல் கான்செப்டே இல்லாமல் இவ்வளோ ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ நேரம் என்னால் பேச முடிஞ்சுது. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ரொம்ப கஷ்டமானதாங்க. ரொம்ப கஷ்டத்தை நீக்கி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள்.